சேனல். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. 10 நாள் அப்படி என்ன தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பர்சனல் வேலைகளால் வீடியோ வந்து என்னால் டெய்லி போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் நம்ம சேனலில் டெய்லி வந்து வீடியோஸ் வரும். இது என்னடா பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஃபேன்சி ஸ்டோரில் என் பொண்ணுக்காக இதை வாங்கியிருந்தேன். செட்டு பார்த்தீங்கன்னா 200 தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கம்பல், அப்புறம் நெக்லஸ், இன்னொரு ஒரு ஆரம் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஒட்டியானம் வந்து 130 ரூபாய். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. பாவாடை ஜாக்கெட்டுக்கு அப்புறம் ஆஃப் சாரிக்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு செட்டு. நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஃபன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பருப்படை தான் செய்ய போகிறேன். எப்போவுமே இட்லி தோசை செய்யறதுக்கு பதில் பருப்படை செஞ்சு கொடுங்க. ரொம்ப இஷ்டமாக வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க. பருப்படை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகு வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும், சாப்பாட்டு அரிசி. அதே அழகில் வந்து அரை அழகு வந்து பச்சை அரிசி, அப்புறம் அழகு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு பிடி, துவரம்பருப்பு ஒரு பிடி, பச்சைப்பருப்பு ஒரு பிடி. அவ்வளோதான். ஒரு 6 ஹவர் கிட்ட நீங்கள் ஊற வச்சுடுங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சொல்கிறதுக்கு நைட்டே வந்து ஊற வச்சுடுவேன். ஊற வச்சுட்டு ஓவர் நைட் ஊறின பிறகு இந்த மறுநாள் காலை நல்லா நீங்கள் கழுவிட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து கிரைண்டரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து தேங்காய் திருவல் சேர்த்துக்கணும், கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு, காஞ்ச மிளகாய் தாளித்து அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. பருப்படை டேஸ்ட்டாக வரதுக்கு முக்கியமான டிப் பார்த்திங்கன்னா, அடமாவை நீங்கள் ரொம்ப வந்து மசியாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக கருவேப்பிலை, பெருங்காயம், தேங்காய் சேர்க்கணும். அப்போ தான் அடை நல்லா இருக்கணும். அதுமாரி அரைச்ச உடனே சுட்டுடுங்க. புளிப்பு கொஞ்சம் ஏறினா கூட அடை வந்து நல்லாவே இருக்காது. இப்போ தோசைக்கல் சூடான பிறகு நம்ம வந்து அடை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம தோசை சுடுற மாதிரி தான். சில பேருக்கு வந்து ரொம்ப மெலிசாக பிடிக்கும், சில பேருக்கு நல்லா கனமாகவும் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு நல்லா செவுக்க எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக மிளகு சீரகம் வந்து நுணுக்கி சேர்த்துக்கோங்க அடமாவில். அது இன்னும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொடுக்கும். அப்புறம் என்னடா இது கைக்கு ஆயில் மசாஜாக பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் வந்து கட் பண்ண போகிறேன். என் ஹஸ்பண்ட் தான் கட் பண்ண போகிறாரு. நான் ஜஸ்ட் வந்து அதை எடுக்க போகிறேன். இந்த மாதிரி எண்ணெய் தடவி வைத்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான். இது பார்த்திங்கன்னா பன்ரோட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கிட்ட பைசா கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியே மிஞ்சிடும். இது அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா பழையதுக்கு சூப்பர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச கருவாட்டு முட்டை குழம்பு எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா கருவாடு முட்டை குழம்பு, கத்திரிக்காய் கூட சேர்த்து வச்சுருந்தாங்க. அதுவும் எங்கள் அம்மா செஞ்சது. எங்கள் அம்மா செஞ்ச கருவாட்டு குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பழையதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன ஒரு டெக்கரேஷன் பார்த்தீங்களா, அதுக்கு பழையது வச்சு அது மேலே கத்திரிக்காய் வச்சு குழம்பு ஊற்றி அதுக்கப்புறம் கருவாடை வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா தேவாமுதம் தாங்க. பிரியாணி கூட தோற்று போயிடுங்க. அதுவும் நல்ல வெயில் டைமில் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள்.